அண்ட சராசரங்களையும் நம் கண்களுக்கு தெரியும் பெரியதும் கண்களுக்கு புலப்படாத சிறியதுமான அனைத்து சிருஷ்டிகளையும் படைத்து அதினதின் கிரியையை குறித்த இறைவன் மானிடனான என்னை தனது சாயலில் படைத்தார். மானிடனாகிய நான் செய்த பாவதோஷத்தால் இறைவனின் சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டேன். ஆனால் இறைவனோ என் பிரிவை தாங்காமல் என் பாவதோஷத்தை நீக்க விரும்பினார். மனிதனான என் பாவதோஷத்தை நீக்க குற்றமற்ற மானிட ரத்தம் சிந்தப்பட வேண்டுமே. இறைவன் முடிவெடுத்தார். தாமே மனித உருவாக தன்னை தாழ்த்தி இந்த மானிடர் பூமியில் பிறந்து வளர்ந்து என் பாவத்தையும் உலகின் அனைத்து மனிதரின் பாவதோஷத்தையும் நீக்கி இறைவனோடு இருந்த உறவை மானிடர்க்கு புதுப்பிக்க தன்னையே இரத்தம் சிந்தி மரிக்க சிலுவையின் மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். மனிதனின் மரணம் முடிவல்ல என்பதை எனக்கு நினைப்பூட்டும் வண்ணம் 3ஆம் நாளில் மரணத்தை ஜெயித்தவராய் உயிரோடு எழும்பி, மானிடனே, நான் உனக்காக பரிகாரமாக இலவசமாக என்னையே பாவதோஷ பலியாக செலுத்திவிட்டேன். நீ இனி பாவ நிவாரணம் தேடி அலைய வேண்டாம். என்னை நம்பும் உனக்கும் உலகின் எல்லா மனிதருக்கும் பாவ விமோசனமும் நித்திய சொர்க்க வாழ்வும் நிச்சயம் என்று என் மேல் அக்கறை கொண்ட இறைவனின் வார்த்தைகளை தொகுப்பாக சித்தரிக்கும் வேதாகமத்தை ஆராயும் வேளை இது. இன்றைய தலைவர்களால் ஒரு நல்ல நாட்டை அல்லது ஒரு நல்ல சபையை, நல்ல குடும்பத்தை, நல்ல சந்ததியை உருவாக்க முடியாத காரணம் என்னவாக இருக்கும்? முக்கிய காரணம் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்வதை தங்கள் வாழ்வில் கடைபிடிக்காமல் இருப்பதுதான். நாம் ஒருவரை நேசித்தால் இயற்கையாகவே அவர் சொல்வதை செய்வோம் இல்லையா? அதை குறித்து இன்றைய நிகழ்வில் சற்று விரிவாக கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத வசனங்களை கற்றுக்கொள்ள எங்களோடு நீங்கள் இன்றைக்கும் காத்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இன்று யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை மட்டும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு உண்மையான விசுவாசி கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகிச் செல்ல முடியாது. ஒவ்வொரு குழந்தையும் தகப்பனுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறது. குறிப்பாய் ஆறுதல் அளிக்கும் சத்தமாய் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, பிள்ளையை சீர்படுத்தும் சத்தமாயும் அது இருக்கிறது. பலருடைய வாழ்க்கையிலே யாக்கோபு நிருபத்தில் மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம் என்றால் அது இந்த வசனம்தான். கவனியங்கள், வாசிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நாம் வாழும் இந்த காலங்களிலே ஒவ்வொரு ஆண்டும் 1-2 புதிய மொழிபெயர்ப்புகளாக வேத புத்தகம் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றாலும் நீங்களும் ஒரு மொழிபெயர்ப்பை உலகத்திற்கு கொடுக்க முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு மூலமொழி எதுவும் தெரியாதே, அப்படி என்றால் நான் எப்படி ஒரு மொழிபெயர்ப்பை கொடுக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். அது என்ன மொழிபெயர்ப்பு? அதுதான் வாழ்ந்து காட்டுகிறவர்களின் மொழிபெயர்ப்பு. ஆம், இங்கே வசனம் அதைத்தான் சொல்கிறது. நீங்கள் வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். யார் வேத புத்தகத்தை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் தெளிவாக மற்றுமொரு மொழிபெயர்ப்பாக வேத வசனத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். இதே உண்மையை அப்போஸ்தலனாகிய பவுல் சற்று வேறு வார்த்தைகளிலே சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள பலர் வேத புத்தகத்தை வாசிப்பதில்லை. ஆனால் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் நடக்கையை கவனித்து பார்க்கிறார்கள். இதை குறித்து ஒருவர் இவ்வாறு எழுதியிருக்கிறார். நற்செய்தி ஒரு நாளுக்கு ஒரு அத்தியாயமாக எழுதப்படுகிறது.
நீங்கள் செய்யும் செயல்களாலும் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளாலும் அது எழுதப்படுகிறது. நீங்கள் சொல்வதை மக்கள் படிக்கிறார்கள். அது விசுவாசமற்றதாக இருந்தாலும் சரி, உண்மையாக இருந்தாலும் சரி, சொல்லுங்கள். உங்கள் பார்வையிலே நற்செய்தி என்ன? சரி, யாக்கோபு 1 அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள பகுதியிலே நடைமுறை வாழ்க்கை குறித்து பேசுகிறார். 22 வசனத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால் வார்த்தையின் எதிர்பார்ப்பு என்று சொல்லலாம். 23, 24 வசனங்களிலே வசனத்தின் ஆபத்து சொல்லப்பட்டிருக்கிறது. 25 வசனத்திலே வார்த்தையின் வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நாம் வாழும் நடைமுறை அடிப்படை வாழ்க்கை குறித்து பேசுகிறது. 22 வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையின் கோரிக்கைகள் அல்லது எதிர்பார்ப்புகளை நாம் பார்க்கிறோம். மீண்டும் வாசிக்கிறேன். யாக்கோபு 1 அதிகாரம் 22 வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பற்றிய ஒரு குறிப்பிட்ட அம்சம் அதை மற்ற எந்த புத்தகங்களிலிருந்தும் வேறுபடுத்துகிறது. தகவல், அறிவு, அறிவுசார் தூண்டுதல், ஆன்மீக உத்வேகம், வேடிக்கை அல்லது பொழுதுபோக்கு ஆகியவற்றை பெற நீங்கள் படிக்கக்கூடிய பல புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் கடவுளுடைய வார்த்தை முற்றிலும் வேறுபட்டது. வேத புத்தகம் மற்ற புத்தகங்களைப் போல பிரபலமாக இல்லாததற்கு இதுதான் காரணம். மற்ற புத்தகங்கள் உங்களிடத்தில் கேட்காத அல்லது எதிர்பாராத செயல்படுத்துதலை இது கேட்கிறது. நீங்கள் வார்த்தை கேட்பவர்களாக மட்டுமில்லாமல் அதை செய்கிறவர்களாக இருங்கள். அதற்கு மிகவும் கவனம் தேவை. கர்த்தராகிய இயேசுவும் யோவான் 7 அதிகாரம் 17 வசனத்தில் சொல்லும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான் என்று கூறியிருக்கிறார். கடவுளுடைய வார்த்தை செயல்படுதலை கேட்கிறது. இதைத்தான் சங்கீதம் 34:8 வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆம், கர்த்தரோடு உள்ள தொடர்பையும் அனுபவத்தையும் ருசித்து பாராமல் கர்த்தர் நல்லவர் என்று யாராலும் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு கதை புத்தகத்தை வாசிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த புத்தகம் உங்களிடத்தில் எதையும் செய்யும்படியாய் எதிர்பார்க்காது. வேறு எந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்தாலும் அதற்கு பின் அது தொடர்பாய் நீங்கள் இப்படி செயல்பட வேண்டும் என்று அது உங்களுக்கு சொல்வதில்லை. நீங்கள் வரலாற்றை படிக்கலாம், ஆனால் அது உங்களிடம் எதையும் கேட்காது. நீங்கள் இலக்கியத்தை படிக்கலாம், ஆனால் எந்த கட்டாயங்களும் அங்கே இல்லை, அறிவிப்புகளும் இல்லை, விளக்கங்களும் இல்லை. ஒருவேளை அது கற்பிக்க ஒரு பாடத்தை கொண்டிருக்கலாம், அது ஆசிரியரின் மனதில் இருந்திருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருந்திருக்கலாம். நீங்கள் அறிவியலை படிக்கலாம், ஆனால் அது உங்களிடத்தில் எந்த கோரிக்கையையும் வைக்காது. நீங்கள் ஒரு சமையல் புத்தகத்தை படிக்கலாம், அது உங்களுக்கு ஒரு செய்முறையை தருகிறது, ஆனால் நீங்கள் சமைக்க வேண்டும் என்று அது உங்களை கட்டாயப்படுத்துகிறதில்லை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வகை பிஸ்கெட்டுகளை கலக்க வேண்டும் என்றோ அல்லது நீங்கள் ஒரு சாக்லேட் கேக் செய்ய வேண்டும் என்றோ எந்த கோரிக்கையையும் அங்கே அது வைக்கிறதில்லை. ஆனால் கடவுளின் வார்த்தை ஒரு கட்டளையாய் வருகிறது. அது ஒரு எக்காலம், அது செயலுக்கான வேண்டுகோள். யோவான் 3 அதிகாரம் 36 வசனத்தை பாருங்கள். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். அது மட்டுமல்ல, மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனம் மற்றும் மார்க்கு 1 அதிகாரம் 15 வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்தி என்ன? மனம் திரும்பு, என்னிடத்திலே வா, விசுவாசி. இதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கடவுளின் வார்த்தை நம்பிக்கையை கேட்கிறது. இன்றைய விளம்பரங்கள் அனைத்தும் அதிக அழுத்தத்துடன் வருகின்றன. அவை வானொலி, தொலைக்காட்சி, விளம்பர பலகைகள் மற்றும் செய்தித்தாள்கள், பத்திரிகைகள் மற்றும் யூடியூபில் பயன்படுத்தப்படுகின்றன. தொலைக்காட்சி, யூடியூப் மற்றும் வானொலியிலே வரும் செய்திகளால் நாம் மூளைச்சலவை செய்யப்படுவது மட்டுமல்லாமல் விளம்பரங்களாலும் மூளைச்சலவை செய்யப்படுகிறோம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வகை காரை வாங்க வேண்டும், மேலும் கடந்த ஆண்டின் மாடலை விட இது எவ்வளவு அற்புதமானது என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஒருவேளை அவர்கள் செய்வதெல்லாம் கடந்த ஆண்டை விட அந்த ஸ்டியரிங் வீலை சற்று சிறிதாக்கி இருக்கலாம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட
டியோடரண்ட்டை பயன்படுத்தாவிட்டால் உங்கள் வேலையை இழப்பீர்கள் என்று கூட உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவிடம் திரும்பாவிட்டால் உங்கள் பாவங்களில் நீங்கள் சாகப் போகிறீர்கள் என்று கடவுளின் வார்த்தை கூறுகிறது. ஆம், இது அழுத்தம் கொடுக்கும் ஒரு வார்த்தை தான். இன்னும் சில வசனங்களை சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 6:2 இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள் என்றும், சங்கீதம் 95:8 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் என்றும் நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சமீபத்திய ஆண்டுகளிலே கிறிஸ்தவ திருச்சபையின் மிகப்பெரிய தோல்வி இந்த கட்டத்தில்தான் என்று நான் நம்புகிறேன். 2ஆம் உலகப் போருக்கு பின் மேற்கத்திய உலகம் குண்டுவீச்சு முகாம்களிலிருந்து வெளியே வந்து தேவாலயத்திற்கு சென்றது. குண்டு வெடிப்பு பயத்தால் தூண்டப்பட்டது, ஆனால் கடவுள் பயத்தால் அல்ல. திருச்சபை உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எண்ணிக்கையும் புதிய உயரத்திற்கு உயர்ந்தது. அது ஒரு மகிமையான அற்புதமான நேரமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அக்கிரமம் மற்றும் ஒழுக்கக்கேடு நினைத்து பார்க்க முடியாத அளவு அதிகரித்திருக்கிறது. குடிபோதை, விவாகரத்து மற்றும் சிறார் குற்றங்கள் மிகவும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையிலே உலக விஷயங்களிலிருந்து பிரிவதில் முழுமையான முறிவு ஏற்பட்டது. என்ன நடந்தது? திருச்சபை கடவுளின் வார்த்தையை தங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தாமல் மற்றவர்களுக்கு கொடுக்க அது முயன்று கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுள் முதலிலே அதை கட்டாயம் செயல்படுத்தும்படி தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தை மனப்பாடம் செய்வது நல்லது, ஆனால் அதே சமயம் அது செயலையும் நம்மிலே எதிர்பார்க்கிறது. மீண்டும் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். யாக்கோபு இங்கே இரு என்பதற்கு சாதாரண கிரேக்க வினை சொல்லை பயன்படுத்தவில்லை, அது இமி. ஆனால் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை ஜினிஸ்தி. இதன் நேரடி அர்த்தம் ஆகுதல் அல்லது பிறத்தல் அல்லது இருத்தலுக்கு வருதல் என்று சொல்லலாம். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கட்டாயம் என்பது மறுபடியும் பிறந்த விசுவாசத்திற்குரியது. ரட்சிக்கப்படாத ஒருவரிடத்திலே கடவுள் ஒரே ஒரு காரியத்தை தவிர வேறு எதையும் செய்யும்படி கேட்கவில்லை. அதுதான் உண்மையில் அநேகர் செய்யாமல் இருப்பது, அதுதான் விசுவாசிப்பது. மக்கள் கர்த்தராகிய இயேசுவிடம் வந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் சொன்னது என்ன தெரியுமா? பாருங்கள், யோவான் 6ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனங்கள். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். கவனித்தீர்களா? தேவனுடைய திட்டத்தின்படி ரட்சிக்கப்படுவதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத ஒருவர் அவருக்காக எதையும் செய்ய முடியாது. அவர் அவர்களுக்காக செய்து முடித்ததை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அது ஒரு சனிக்கிழமை, பள்ளி விடுமுறை. ஆனாலும் அநேக சிறுவர்கள் அங்கே விளையாண்டு கொண்டிருந்தார்கள். கால்பந்து விளையாட்டு மிக மும்முரமாக சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது நவீன் என்ற சிறுவனுடைய தகப்பனார் விளையாட்டு மைதானத்தை நோக்கி வருவதை அவன் பார்த்தான். அவர் விளையாட்டு பார்ப்பதற்காக அங்கே வரவில்லை. நவீன் வீட்டிலே செய்ய வேண்டிய அவனுடைய கடமைகள் சிலவற்றை செய்யாமல் விளையாட வந்து விட்டான். எனவே அவனிடத்தில் வந்து ஏன் அதை அவன் செய்யவில்லை என்று கேட்கத்தான் வந்தார். மற்ற சிறுவர்களிடத்திலே அவர் எதையுமே கேட்கவில்லை. ஏனென்றால் நவீன் மட்டும்தான் அவருடைய பிள்ளை. இப்பொழுது புரிகிறதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக அவருடைய பிள்ளையாக ஆகாதவரை உங்களிடத்திலே நீங்கள் செய்யும்படியாய் தேவன் எதையும் கேட்பதில்லை, எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயம் உள்ளவரிடத்திலே வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வேத வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியரும் தாங்கள் சொல்லும் காரியங்களை செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். இதை குறித்து ஒரு பாடல் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: நடைமுறைப்படுத்துவதை விட பிரசங்கிப்பது எளிது, செய்வதை விட சொல்வது எளிது. பெரும்பாலான பிரசங்கங்கள் பலரால் கேட்கப்படுகின்றன, ஆனால் ஒரு சிலரால் மட்டுமே
அவை மனதில் கொள்ளப்படுகின்றன. கடவுளுடைய வார்த்தையை கேட்பது அவருடைய பிள்ளைகளாக இருப்பவர்களால் அதை செய்ய வழிவகுக்கும். அது மனப்பாடம் மற்றும் சடங்கு அல்லது பழக்கமான செயல்களுக்கு மட்டும் வழிவகுக்காது. அது நிச்சயமாய் மந்தமான, சலிப்பான அல்லது வழக்கமான செயல்களுக்கு வழி நடத்தாது. கர்த்தருடைய வார்த்தையின் நோக்கம் ஆக்கப்பூர்வமான செயலை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குவது தான். மேலும் அது உற்பத்தி திறன், உற்சாகமான வாழ்க்கை மற்றும் ஒரு சிலிர்ப்பூட்டும் அனுபவத்தையும் நம்மிலே அது உருவாக்கும். நாம் ஒரு உள் விருப்பத்தால் தூண்டப்பட்டு ஆவி நிறைந்த வாழ்க்கையை அனுபவித்தால் நாம் வெளியே சென்று ஒரு விளையாட்டு விளையாடும் பொழுது எவ்வளவு உற்சாகம் அடைகிறோமோ அதே போல வேத வசனத்தை படிக்கும் பொழுதும் அந்த உற்சாகத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உள்ளத்தின் விருப்பத்திலே தூண்டப்பட்டதை கடவுளுக்காக செய்வதற்கு அது நம்மை வழிவகுக்கும். நாங்கள் எங்கள் ஊழியத்தை தொடங்கியவுடன் எங்கள் உடன் ஊழியர்களையும் கட்டி எழுப்பத் தொடங்கினோம். எனது அனைத்து ஆண்டு ஊழியத்திலேயும் நான் பெற்ற மிகச்சிறந்த ஊழியர்கள் இவர்கள் என்பதை நான் அறிவேன். கடவுளே ஒவ்வொருவரையும் எங்களிடத்திலே அனுப்பியிருக்கிறார். மேலும் ஒவ்வொருவரும் ஒரு அற்புதமான பங்களிப்பை செய்தார்கள். அவர்கள் படைப்பாற்றல் மற்றும் அர்ப்பணிப்புள்ள ஊழியர்களாக இருக்கிறார்கள். கடவுளின் வேலையிலே நமக்கு புதியவைகளை உண்டு பண்ணும் வல்லமை உள்ள படைப்பாற்றல் மிக மிக அவசியம் என்பது என்னுடைய கருத்து. வசனம் என்ன சொல்கிறது? நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் செயல்படுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஒரு வகுப்பில் மாணவராக இருப்பதற்கும் பள்ளியிலே ஒரு தணிக்கையாளராக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு நண்பர் ஒருவர் வேதாம கல்லூரியிலே கற்பிக்கும் பொழுது அவரது வகுப்புகளை தணிக்கை செய்யும் பலர் அவருக்கு இருந்தார்கள். மாணவர்களிடத்திலே அவர் சந்தித்த பிரச்சனைகளை விட தணிக்கையாளர்களிடம் அவருக்கு அதிக பிரச்சனை இருந்தது என்று சொல்லலாம். அவர் தன்னுடைய மாணவர்களிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொள்கிறார் என்று அவர்கள் தொடர்ந்து அவரிடத்திலே கூறிக்கொண்டிருந்தார்கள். ஒரு ஆசிரியராக அவர் கடுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் பாதி நேரம் அவர் அவர்களை கேலி செய்கிறார் என்று மாணவர்கள் புரிந்து கொண்டனர். அந்த தணிக்கையாளர்கள் ஒருபோதும் தேர்வுகளை எழுத வேண்டியதில்லை. அவர்கள் ஒருபொழுதும் வகுப்பிற்கு வெளியே எதையும் ஆயத்தம் செய்து கொண்டு வர வேண்டியதில்லை. அவர்கள் எந்த ஆவணங்களையும் எழுதவில்லை. அவர்கள் ஒருபொழுதும் டிப்ளமோ பெறவில்லை. அவர்கள் எதுவும் செய்யவில்லை. அவர்கள் அங்கேயே இருந்தார்கள். நம்பிக்கை செயலுக்கு வழிவகுக்கிறது. இப்பொழுது புரிகிறதா உங்களுக்கு? வசனத்தை விசுவாசிப்பவர்கள் அதை தங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். எப்போதும் தனது நம்பிக்கையை பற்றியே பேசிக்கொண்டிருந்த ஒரு மனிதனை பற்றிய கதை ஒன்று உண்டு. அவர் யாருக்கும் எதுவும் செய்கிறதில்லை. அவர் தனது நம்பிக்கையை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருப்பார். ஒரு நாள் தனது வண்டியுடன் இவர் சேற்றிலே சிக்கியிருப்பதை ஒரு நண்பர் பார்த்தார். உடனே அவர் சேற்றில் சிக்கி கொண்டிருந்த அந்த மனிதனை பார்த்து, சரி, நீங்கள் நிச்சயமாக விசுவாசத்தில் நன்கு நிலைப்பட்டிருக்கிறீர்கள். இன்று நாம் செய்ய வேண்டியது தொடர்ந்து நகர்வதுதான். நாம் நிலைநிறுத்தப்பட்ட பிறகு நாம் விசுவாசத்திலே தொடர்ந்து முன்னேற வேண்டும். சேற்றிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று கூறினார். அதாவது எப்பொழுதும் நாம் விசுவாசத்தை குறித்து பேசிக்கொண்டே இருப்பதில் எந்த பயனும் இல்லை. நாம் விசுவாசிக்கும் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருள். மேலும் அந்த வசனத்திலே நாம் பார்க்கும் மற்றும் ஒரு முக்கியமான பகுதி, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது என்பது ஒரு பயங்கரமான காரியம். தங்கள் வாழ்க்கையிலே எந்த பாவமும் இல்லை என்று சொல்கிறவர்கள் தங்களை தவிர வேறு யாரையும் ஏமாற்றி கொண்டிருக்கவில்லை. இதைத்தான் யோவான் அப்போஸ்தலனும் கூறியிருக்கிறார். 1 யோவான் 1:8 பாருங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவத்தை நியாயப்படுத்தி நமது செயலற்ற தன்மையை நியாயப்படுத்தும் வலையில் விழுவது மிகவும் எளிதான ஒரு காரியம். என்னை கவனித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையை சற்றே ஆராய்ந்து பார்ப்போமா? எத்தனை ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் வேத வசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்மிலே பலர் சிறுவயதிலேயே வீட்டில் குடும்ப ஜெப நேரங்களிலேயும் ஆலயத்தில் ஞாயிறு பள்ளிகளிலேயும் கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவற்றில் எத்தனை சதவீதம்
இன்று நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போமா? வேத வசனங்களை உள்ளத்தின் ஆழத்திலே பதித்து கொள்ளும்படியாய் எத்தனை உதாரணங்களை, எத்தனை கதைகளை, எத்தனை உண்மை சரித்திரங்களை நாம் கேட்டிருக்கிறோம். கேட்கும் பொழுதே இதை நான் கடைபிடிக்க வேண்டும், அதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறோம். ஆனால் அவைகளிலே எத்தனை காரியங்கள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாய் மாறியிருக்கிறது? சற்று யோசித்து பாருங்கள். கடந்த வாரத்திலே ஆலயத்திலே நாம் கேட்ட செய்தி மற்றும் ஊடகங்கள் வாயிலாக நாம் கேட்ட செய்தி எல்லாமே கர்த்தர் விரும்பும் காரியங்களை நமக்கு நினைப்பூட்டியது, உண்மைதான். ஆனால் நாம் எந்த அளவு அதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வசனங்களை கேட்கிறவர்களாய் மட்டும் நாம் இருப்போம் என்றால், அதை கடைபிடிக்கவில்லை என்றால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் அல்லது வஞ்சித்துக் கொள்கிறோம் என்றுதான் வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது. எந்த ஒரு செய்தியை கேட்கும் பொழுதும், வேத வசனங்களை நாம் படிக்கும் பொழுதும், இந்த செய்தியிலே அல்லது இந்த வேத பகுதியிலே இது கர்த்தரை குறித்து என்ன சொல்கிறது, அவருடைய குணநலனை குறித்து என்ன நாம் கற்றுக்கொண்டோம், நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலே நாம் சரியில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம், நாம் செயல்பட வேண்டிய காரியம் என்ன என்பதை நிதானமாய் சிந்தித்து பார்த்து குறிப்பேடுகளிலே குறித்து வைத்து அவ்வப்பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடர்ந்து அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிய ஆவியானவர் நமக்கு நிச்சயம் உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே எந்த காரியத்தை இன்னமும் நீங்கள் செயல்படுத்தவில்லை என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்ந்து கொள்ள உதவி சொல்கிறாரோ அதை குறித்து ஒரு திட்டவட்டமான தீர்மானம் செய்யுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று விசுவாசியுங்கள். தேவையான ஞானத்திற்காக, பலத்திற்காக கர்த்தரை நோக்கி பாருங்கள். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உங்கள் ஜெபத்தையும் அவர் நிச்சயம் கேட்பார், நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, நாங்கள் வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று நீர் எதிர்பார்ப்பதை மீண்டும் நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது யார் யார் என்னென்ன காரியங்களை இன்னமும் தங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு நினைவுபடுத்தினாரோ அதை அவர்கள் செயல்படுத்த வரும் நாட்களிலே நீரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் உங்களுக்கு நினைவுபடுத்தின செயல்களை செய்வதை குறித்து திட்டவட்டமான முடிவிற்கு வாருங்கள். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் எல்லா முயற்சிகளையும் உங்கள் விசுவாச வாழ்க்கையையும் அனுதினமும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எது தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது? எது தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது? ஆப்ஷன் ஏ, அவரில் அன்பு கூறுவது. ஆப்ஷன் பி, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பது. ஆப்ஷன் சி, அவருக்கே கீழ்ப்படிவது. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். நம் கால்கள் வழுவாதபடி நம்மை காத்து நம் பாதைகளை விசாலமாக்கும் தேவன் இன்றும் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நம்புகிறோம். நாம் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, நம் தேவன் நமக்கு தந்து இருக்கும் வசனங்களின்படி நாம் நடக்கிறவர்களாயும் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்ற எண்ணமும், அனுதினமும் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே செல்வேன் என்ற உறுதியும், கீழ்ப்படிய ஆவலும் நம்மில் வரும்போது இன்றைய தியானத்தை கடைபிடிப்பது மிகவும் எளிதுதான். தேவன் பரலோகில் இருந்து உங்களை இடம் கொள்ளாமற் போக மட்டும் உன்னத ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும்
உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28:1 பின்பாகம்.